السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமலானினுடைய மாதம் பிறை 17. வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். பத்ருடைய அந்த போர் இடம்பெற்ற நாள். 300 கணக்கான சஹாபாக்களுக்கும் ஆயிரக்கணக்கான காஃபிர்களுக்கும் இடையிலான அந்த போர் நடந்த நாள். இந்த நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ரை அதிகமாக ஓதினார்கள். இஸ்முல் ஆலம். இந்த திக்ரை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை தந்தே தீருவான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, அதாவது ரமலானினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த வருடம், ரமலானினுடைய மாதம் பிறை 17. இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். பத்ருனுடைய அந்த போர் இடம்பெற்ற நாள். 313 சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான காஃபிர்களுக்கிடையில் நடந்த அந்த போர் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போராக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்து இந்த இஸ்மை அதிகமாக அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், இது இஸ்முல் ஆலம். இதை ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அந்த அளவுக்கு சிறந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ர். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனுத்தியாலங்களாக சுஜூதிலே இருந்தவர்களாக இதனை ஓதி ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறிய படையினருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கினான். அந்த சஹாபாக்கள் 313 பேர்கள், அவர்கள் அந்த பெரும் படையினரை வீழ்த்தினார்கள். ஆயிரக்கணக்கான அந்த வீரர்களை அவர்கள் வீழ்த்தினார்கள். வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. பத்ரினுடைய தினம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பத்ரினுடைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே இந்த திக்ரை ஓதி ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். சில இமாம்களினுடைய கருத்து, இதுதான் இஸ்முல் ஆலம். இதனை ஓதி எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி, அந்த துஆவை கபூலாக்குகின்றான். எந்த தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். இதனை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதாக சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ர். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த திக்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாள் இரவு முழுவதும் ஓதினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்தவர்களாக இந்த திக்ரை ஓதி ஓதி பல மனுத்தியாலங்கள் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். வரலாற்றிலே மிக பெரும் வெற்றியை முஸ்லிம்கள் ஈட்டினார்கள். அந்த சிறிய படையினர் பெரும் படையினரை வீழ்த்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால், சஹாபாக்கள் அந்த எதிரிகளை தாக்குவதற்கு வாளை உயர்த்தினாலே போதும், அவர்களினுடைய தலைகள் வெட்டி
பூமியில் சரிந்தது. அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மலக்குமார்கள் உதவி செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் படையினர் ஆயுத பலங்களோடு, அதே போன்று ஒட்டகைகள் குதிரைகளோடு வந்தவர்கள் மிக பெரும் தோல்வியை சந்தித்து அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்ட முதல் வருடம், அந்த வருடம் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த வருடம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானினுடைய மாதம் பிறை 17 பத்ர் என்ற இடத்திலே நடந்த அந்த யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய எல்லா விடயங்களுக்கும் அவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து அவர்கள் போராடினார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அதிலே கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. யா ஹய்யு யா கய்யூம் இஸ்முல் அலம் என்று சொல்லப்படுகின்றது. இதனை அதிகமாக ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஓதி அல்லாஹ்விடம் கேட்டிருந்தாலே அல்லாஹ் உதவி செய்திருப்பான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனுத்தியாலங்கள் சுஜூதிலே இருந்தவர்களாக ஓதினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த திக்ருகளை ஓத வேண்டும், நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். நம் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். இஸ்முல் ஆலமாக இருக்கின்றது. இதனை ஓதி எந்த தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் அவருக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். அல்லாஹ்வின் உதவி, அல்லாஹ்விடம் உதவி கேட்டால் எவ்வாறு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும் என்பதனை காட்டிய ஒரு நாள் இந்த பத்ருடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த திக்ரை யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை முன்வைத்து நாம் அல்லாஹ்விடம் அழுது மன்றாடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். நாம் ரமலானினுடைய மாதம் 2வது பத்தினுடைய கடைசி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்திரத்தினுடைய 10. யார் ரமலானினுடைய மாதத்தை அடைந்து அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட மிக பெரும் நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.